ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்களா. ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹேய் என்ன சொன்னா நீ என்ன சொன்ன? ஸோ இந்த வருஷத்தோட சிறந்த மலையாள படங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆலப்புழா ஜிம்கானா தானே சொன்னீங்க? ஆலப்புழா ஜிம்கானா. ஓகே, அந்த படம் எப்படி இருந்தது? ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக கொடுங்க அதை பற்றி. எனக்கு ஈஸியாக கேள்வி கேட்டுறாரு. ஆலப்புழா ஜிம்கானா நாங்கள் பார்த்தோம். அந்த மூவி டைரக்டர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணியிருக்காருல்ல? ஆமாம், என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஷார்ட் ரிவ்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆமாம், அவர் மூவி என்ன பண்ணாரு, அவர் படம் என்ன ஜானர் படம், எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது அப்படின்றது தான். அந்த படம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக போச்சு, நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீன்ஸ், அந்த பாக்ஸிங் பேஸ் பண்ண படம் தானே அது? ஆமாம், பாக்ஸிங். அப்போ பாக்ஸிங் லவர்ஸ்லாம் ரொம்ப அந்த படம் பிடிக்கும். அதுவும் அதில் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். அந்த மூவி பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு ஹீரோ சென்ட்ரிக்கா போகிற மூவிஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஹீரோ போவான், எப்போவுமே ஹீரோ வந்து யாரையா அடிப்பான், ஹீரோயிசம் காட்டுறதுனா ஒரு ஹீரோவே. இந்த மூவில ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அடி வாங்குவான், ஃபுல்லாக அடி வாங்குவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேச்சுரலாக இருக்காங்க படத்தில். ஓகே, ஹீரோ சண்டையும் போடுவான். ஆமாம், வெளியே தான் சண்டை போடுவான், இங்கே ஒரு அடி வாங்குவான், தெரிஞ்சவங்க கிட்ட அடி வாங்குவான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஜிம்கானா படம் அமைஞ்சிருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது ஏன்னா இல்லை, ஜிம்கானால ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க சொன்னது எப்படி அது அப்படின்னா, ஒவ்வொரு சீனுமே இந்த சீன்ல இருந்து ஹீரோ ஓரியன்டா போயிடும், இந்த சீன்ல இருந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க, எப்படியும் மீதி பேரை டம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். கிட்டத்தட்ட எல்லா கேரக்டருக்குமே ஒரு டெப்த்து கொடுத்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்து படத்துல வந்து பிளஸ்ஸே தான். மற்றபடி படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி மூவி இல்லை. ஆஸ் யூஷுவல் மலையாள மூவிஸ்ல பார்த்தா எப்பயுமே ஒரு ½ அன் ஹவர் போர் அடிக்கிற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அது என்ன ரீசன்னே தெரியாது. அந்த லாஸ்ட் ½ அன் ஹவர் தான் அவங்க பிலீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ரொம்பவும் நல்லா இருந்தது. படமே வந்து ஒரு ஜாலியாவே போயிட்டு இருக்கும், கடைசி வரைக்குமே ஒரு ஜாலியாவே போயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த சீனுமே ரொம்ப சீரியஸாலாம் அதுல வரல. அதனால ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். பார்த்தா ஒரு ஜாலியா பாக்குறதுக்கான ஒரு படம்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு ரொம்ப சென்டிமெண்டல் எதிர்பார்க்காம ஒரு ஃபன் வாட்ச்காக பாக்குற பீப்புள் நீங்க இருந்தீங்கன்னா ஆலப்புழா ஜிம்கானா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிலிம் என்னன்னு பாத்தீங்கன்னா லோகா. அதாவது வந்து லோ பட்ஜெட்லயே வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது அந்த கதையோட கரு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மெயினா அந்த வேம்பயரை பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனா தான் எடுத்து போயிருக்காங்க. எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது சொன்னாங்க மேக்கிங் வந்து சூப்பரா இருக்கும் அந்த படத்துல இருக்கணும்னு. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துல இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிறைய அந்த மலையாளம் சினிமாவில் இருக்க பெரிய பெரிய கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துல இன்வால்வ் பண்ணி அந்த பட்ஜெட்ல சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அதனால அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லோகால எனக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மித்திக்கல் ஸ்டோரி மாதிரி. மித்திக்கல் ஸ்டோரி, ஓகே, பேஸ்ட் ஆன் மித்திக்கல் ஸ்டோரி. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்கிங் சான்ஸே இல்லைங்க. அப்பா எப்படி இருந்தது, என்ன மாதிரி ஒரு கண்டிப்பா பயங்கரமான ஒரு மேக்கிங். லோகா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஓவர் ஹைப்டு மூவி மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா லோகா ஆன ஹிட்டுக்கு எல்லாரும் அதை பத்தி பேசினதுக்கு எனக்கு லோகால பிடிச்சிருந்தது. எனக்குமே மேக்கிங் தான் பிடிச்சது. ஏன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு ஹாலிவுட் லெவல்ல ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றது. இன்னொரு ஃபேவரட் திங்னா நம்மளுக்கு வேம்பயர் கொஞ்சம் ஃபேவரட். ஓகே, அந்த வேம்பயர் விஷயம் அந்த நாட் டச் பண்ணது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அதில் ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் இருக்கும், ஸ்மால் கேர்ள். அவங்க ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லோகாலையுமே அப்படிதான் ஆஸ் யூஷுவல் ஒரு தேவையில்லாம ஒரு ஸ்லோனஸ் இருந்தது படத்துல. ரொம்ப ரொம்ப சூப்பர் சீன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு அடுத்தது இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு கன்வின்சிங்கா இருந்தது. டொவினோ ஒரு 5 நிமிஷம் கேமியோ பண்ணியிருப்பாரு, அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி துல்கர் சல்மானும் அதில் கேமியோ பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாக்ஸிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் பார்த்தோம். இப்போ வந்து லைக் ஒரு நெக்ஸ்ட் அந்த வேம்பயர் பேஸ் பண்ணி சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி ஒன்று பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்து என்ன மூவினா பொன்மான், கிரைம் த்ரில்லர் மூவி. அதான் கிரைம் த்ரில்லர் கிடையாது, அது எந்த ஜானர்லயுமே பொன்மான் நடக்க முடியாது. பொன்மான் வந்து மஸ்ட் வாட்ச். பொன்மானோட ஹீரோ பேர் என்ன? பாசில் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்துல ஒரு 2 சீன் நடிக்கிறாருன்னா அதுக்காகவே நீங்க அந்த படம் வந்து பார்க்கலாம். யாரா அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க படத்திலேயே அவரோட மாறிட்டாங்க. அந்த படத்துலயுமே எல்லாமே கொஞ்சம் நார்மல் டைலாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை அவர் டெலிவரி பண்ற விதமா இருக்கட்டும், அந்த கேரக்டரை எடுத்துட்டு போற விஷயமா இருக்கட்டும், பாசில் ஜோசப்காகவே அந்த மூவி பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா அதுலயுமே இந்த
நீ சொன்னல மித்து மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி அதுல அந்த படத்துல வந்து ஒரு ஊரை காட்டுவாங்க. அந்த ஊரை பத்தி பேசுறப்போ அந்த அந்த ஊரோட விஷுவல் காட்டுறப்போ நம்மளுக்கே வந்து ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த ஊரோட போறானே இவன் திருப்பி வருவானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சம்மந்தமே இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல அதை படமாக்குன விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லாஸ்ட் ஃபைட்டா இருக்கட்டும், அந்த திருவிழா நைட் எஃபெக்ட்ல ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் தான் சொல்ல முடியும். நீங்களே அந்த ஊர்ல போய் டிராப் ஆனீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் தருமோ அதை அந்த படம் உங்களுக்கு தரும். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி, பொன்மான் மாதிரி ஒரு ஸ்டோரியை, அதாவது வித்தியாசமான ஒரு ஸ்டோரியை நம்ம இமேஜின் பண்ண முடியாது. இப்படி ஒரு நாட்டை எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமேஜினே பண்ண முடியாது. மஸ்ட் வாட்ச் பண்ணுவோம். எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹீரோட ஆக்டிங் தான் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அந்த லென்டி டைலாக் ஒன்று சொல்வாரு பாருங்க, ஈஸியா ஒருத்தன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவான், அதுக்கு ஒரு லென்டி டைலாக் சொல்வாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் அந்த ஸ்டோரி லைன் நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல போயிட்டு எப்படி அவன் எஸ்கேப் ஆகி வெளில வரான். சூப்பர் கேரக்டரும் இருக்கு. அதுல வந்து ஜீசஸ் கேட்ட போட்டு ஒரு கேரக்டர் அப்போ ஒரு டயலாக் இருக்கும், அதுவும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர்ல அந்த ஒரு கேரக்டர் ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்ல இருக்க நெக்ஸ்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடரம். ஸோ மோகன்லால் நடிச்ச படம் தானே அது? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த படத்துல மம்முட்டி திருப்பி கேஷ் பண்ண முடியாது. மோகன்லால் நடிச்ச படம் தான். இதை ரிவ்யூ முடிச்ச உடனே தொடரும் போய் பாருங்க. இவரும் போய் தொடரும் பார்ப்பாங்க. நான் போய் தொடர்றேன் பார்க்கறதுக்கு. ஸோ தொடரும் பத்தி தொடரோட ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலா ஒரு கார்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த காரை அவர் டேக் கேர் பண்ணிப்பாரு. எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ போகும் ஸ்டோரி. ஸ்டண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. சரி, பயங்கர எப்படியோ ஃபேக்ட். அவ்வளவுதான். இந்த வீடியோவே ப்ராப்ளம் ஆகிடுவாரு. நாங்க இதை எடிட் பண்ணிடுவோம். இவர் பாடி பாடி பண்ணா மோகன்லால் பாடி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஏஜ்ல அந்த பிசிக்கை வச்சுக்கிட்டு எப்படி அவர் ஃபைட் பண்ணாருன்றதுதான் வந்து ஃபேட். அப்படியே திருப்பி சொல்லுங்க. சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. திருப்பி ப்ராப்ளம் ஆயிடும். அது போடாதீங்க. இல்ல கண்டிப்பா போடுவோம். நம்ம ஷார்ட்ஸ்ல போடுவோம். அதை இல்ல மம்முட்டி சார் கட் பண்ண மாட்டோம்னா கண்டிப்பா போடணும். வேற ஒண்ணு சொல்ல வந்து வேற ஒண்ணு சொல்ல. சேனல் முக்கியமா உங்களோட இமேஜ் முக்கியமா? அச்சிருவாங்க எல்லாம். அதெல்லாம் அப்படியே இங்க தீவிர ஃபேன்லாம் இருக்காங்க. தப்பான விஷயம் கூட சொல்ல சமாளிக்கிற தைரியமான இருக்காங்க. அதை போட்டு விடுவோம். பேட்மேன் நீ சொல்லு பரவாயில்ல. தொடரும் படத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு போலீஸ்மேன் வந்து அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த லெவல் வரைக்கும் இறங்குவாங்க அப்படின்றத கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லக்கூடிய படங்கள் வந்து விசாரணை மாதிரி படங்கள் மொத்தமாவே ஒரு எப்படி சொல்றது, இந்த டிக்கெட்லயே மொத்தமா ஒரு 20-25 தான். மேபி அவ்வளவு கூட வந்திருக்குமான்னு தெரியாது, கம்மியாகும். அவ்வளவுதான் வந்திருக்கும். எல்லாருமே வந்து நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட குட் சைட் மட்டும் மேக்ஸிமம் கிரியேட்டர்ஸ் காட்டுறப்போ தொடரும் மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றதுக்கே அந்த டைரக்டருக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் திங் இது ஒரு விழிப்புணர்வும் கூட பீப்புளுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து போலீஸ்மேனோட எந்த ப்ராப்ளமும் வச்சிருக்க கூடாது அப்படின்றத சொல்றதா இருக்கட்டும். தொடரும்ல அப்படியே ப்ராப்ளம் வந்தால் எப்படி எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணணும் ஃபேமிலிக்காக அப்படின்ற விஷயத்தையும் தொடரும்ல சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி சினிமேட்டிக்காக எல்லாரும் நடந்துக்க முடியாது. அந்த மூவியை பார்த்துட்டு அந்த மாதிரி யாருன்னா போலீஸ்மேன் இருந்தால் அவங்க தெரிஞ்சுனா நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் தொடரும் படம் பார்க்குறப்போ. அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குற டார்ச்சரை பார்த்தா அந்த நாட்டு எடுத்ததுக்கு தொடரும் படத்துக்கு நம்ம கொஞ்சம் பெஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா பொன்மன் தான் நம்மளுக்கு தொடரும் முன்னாடி ஃபேவரட்டாக இருந்தது. ஏன்னா தொடரும்லேயே நிறைய சீன் ஸ்லோவாக தான் போகும். கண்டிப்பாக எப்பயுமே அப்புறம் மலையாள படம்னா ஸ்லோவாக தாண்டா போகும் எப்பயுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்லோவாக போகணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட ஸ்டோரி நல்லா இருக்குது, சீன்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 1 hour 1/2 hour வந்து எப்பயுமே ஸ்லோவாக தான் எடுப்போம் அப்படின்றது ஒரு கான்செப்டாகவே மாறிடுச்சு. பட் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற அந்த படத்தில் இந்த ஸ்லோவாக போகிற பிரச்சனை இருக்காது. படம் ஃபுல்லாக ஸ்லோவாக போனாலும் அது ஒரு காவியம் மாதிரி இருக்கும். மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ரெக்க சித்திரமா ரேகா சித்திரமா இல்லையே ரேகா சித்திரம். அவங்க நேம் ரேகா. ரேகா சித்திரம் டைசிரா பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரேகா சித்திரம். ஸோ இதை கட் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ வந்து சரி டைசிரா. இப்போ வந்து இந்த தொடரும் படத்துடைய அந்த ஷார்ட் ரிவ்யூ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம்.
ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அந்த படத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைசீரா. இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்கில் லைக் எப்படி சொல்கிறது, சீன் பை சீன் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படம் போயிட்டே இருக்கும். ஸோ அதில் வர அந்த ஆர்ஆர் சீன் எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீனில் வந்து பேயெல்லாம் காமிச்சிருப்பாங்க, ஆனால் அதை நம்மளால் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருக்கும் சீன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் மெயின் கோர், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் வந்து மெயின் கோர். ஸோ அதுக்கு அதான் அந்த ரொம்ப இதுவாது. சரி, ரொம்ப சொல்லி முடிச்சிரு, நீ பேசுன என்னதான் தெரியும் இல்ல. அதுதான் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து போட்டு சாவடிக்கும். அதுதான் சொல்லிட்டு அவங்க போய் ஸ்பாயிலர் அலர்ட். ஆமா, ஸ்பாயிலர் அலர்ட். ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவன் படம் கதை முக்கியம் சொல்லிடுவான். டைசீராயை பார்த்தோம். அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரிச் கிட், ஆட்டிடியூடான ஒரு அது மாதிரி இருக்க ஒரு பர்சனுக்கு நார்மலாவே ஒரு பயம்ன்றது இருக்காது. போலீஸ் பார்த்தோ ஒரு ரூல்ஸ் அண்ட் எது பார்த்துமே ஒரு பயம் இருக்காது மேக்சிமம். அப்போ அவர் பயப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னெல்லாம் வேற லெவல்ல இருந்தது மூவில. ஓகே, எல்லாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் கண்டிப்பா பேய் இப்படி இருக்கும்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா பேயோட ஸ்டோரியே வேற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப அந்த படத்துல அந்த ட்விஸ்ட். சரி, நீங்க டைசீரால படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு ரிவ்யூவர் சொல்லியிருந்தாரு, எல்லாமே நியாயமா தான் இருந்தது. பட் படம் பார்க்குறப்போ அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ தூரம் படத்தோட வந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன ரீசன்னா, நம்மளுக்கு அந்த பயத்தை அந்த மூவி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. நார்மலாக ஒரு பேய் படம்னாலே நம்ம பயப்படுவோம், அது வேற விஷயம். படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா எடுத்துருந்த மாதிரி இருந்தது. அது தனியா அவ்வளோ பெரிய வீட்டில் எப்பயுமே ஒருத்தர் தனியா இருக்கிறப்போ நார்மலாவே ஒரு பயம் இருக்கும். அந்த இடத்துல இவங்க பேர் விஷயம் எப்படி பயம் இல்லாம இருக்கும். கண்டிப்பா ஒரு இந்த படத்துல ஒரு அம்மாவுடைய அன்பை வந்து நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. எல்லா ஸ்டோரியும் சொல்லு, அவங்க போய் பார்த்து என்ன பண்ண போறாங்க. ஆமா, டைசீராவுமே வந்து அடுத்தது என்ன, எப்படி கனெக்ட் ஆகி போகுது, யாருன்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சேஞ்ச் ஆகுறது, இவங்க இல்லை இவங்க அப்படின்னு மாறுறது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸ்டோரி ஆனா பெரிய ஸ்டோரி கிடையாது. அது அவங்க ஸ்கிரிப்ட் பண்ண விதம், மேக்கிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. டைசீரா உண்மையாலுமே வந்து நீங்க ஹாரர் மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். தாராளமா நீங்க பார்க்கலாம். ரேகா சித்திரம் ஏன் அவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு விண்டேஜ் கான்செப்ட். விண்டேஜ் கான்செப்ட்னாலே வந்து இப்ப இருக்க பீப்புள் எல்லாருக்குமே பிடிக்குது. பேருக்குன்னா ஒரு விண்டேஜ் எடுக்காம அந்த பீரியடுக்கே போன ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு தோணுனது மம்முட்டிக்கு இருந்த அந்த பீரியட்ல இருக்க ஃபேம், அவருக்கு இருந்த ஃபேமை காட்டினது, அவர் மேல கேர்ள் ஃபேன்ஸுக்கோ மற்ற ஃபேன் பேஸ்க்கோ இந்த கிரேஸை கரெக்டாக காட்டினது. இன்னொரு விஷயம், மம்முட்டியை வந்து அந்த யங் பீரியட்ல காட்டினதுன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. சரி, நம்மளுக்கு மம்முட்டியோட சன் பேரு துல்கர் போட்டு நடிக்க வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு. பட் துல்கருக்கும் மம்முட்டிக்கும் ஃபேஸ்ல ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இல்ல. ஓகே, பெருசா இல்ல. அதனால பரவாயில்ல. அது ஏன் யூஸ் பண்ணாங்களா எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அது சூப்பரா எடுத்திருந்தாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வர ஆஃபீஸரே வந்து அவங்க ரேகா அவங்களோட ஸ்டோரியில வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. விண்டேஜில் அந்த அந்த கேரக்டரை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காங்க. ஒரு படம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாம திணறோம் அப்படின்னா பார்த்துங்க அது என்ன மாதிரி ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயரோட பெஸ்ட் மலையாள மூவி அப்படின்னா ரேகா சித்திரம் தான் நான் சொல்லுவேன். அதுல மற்ற சீன்ஸ்லாம் எதுவுமே ஸ்பெஷல் சீன் தனித்தனியா சொல்ல முடியாது. மூவி அப்படியே பொறுமையா டிராவல் ஆகிட்டே இருக்கும். தாராளமா நீங்க பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எல்லா படத்துலயும் இருக்க பொறுமை, ஆனா இந்த படத்துல பொறுமையா இருந்தாலும் இன்னும் 2 டைம்ஸ் ஸ்லோவா இருந்தாலுமே படம் பெஸ்டா தான் இருக்கும். பெஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கிறதே சூப்பரா இருக்கும். ஒரு கிரைம் நடந்துச்சு, அந்த கிரைம் ஒருத்தர் கன்ஃபஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீன்ல இருந்து எங்கேயோ போவோம் ஸ்டோரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போவோம். அந்த காலத்துல நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்க. நிறைய பேரோட லைஃப் வந்து என்ன ஆச்சுன்னே அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது. இப்ப இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஈஸியா கண்டுபிடிக்கிற வசதிலாம் அப்ப வந்து கிடையாது. இந்த மாதிரி எத்தனை பேர் காணாம போனாங்களோ அவங்களுக்குலாம் டெடிகேட் பண்ற மாதிரி இருக்கு அந்த மூவி. ஸோ அதனாலதான் இந்த மூவி எங்களோட லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. ஸோ இந்த மூவி நீங்க யாரும் பார்க்கலாம், கண்டிப்பா போய் பாருங்க.
வேற ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு சின்ன இருக்கு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரேகா சித்திரம்னா ஒரு ஆப்சல்யூட் சினிமான்லாம். ஓகே. ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிண்டா அந்த அவுட்புட்னா ஒரு பக்கா. ஓகே. ஸோ அது வந்து ரேகை சித்திரம் அந்த படத்துல வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு நல்லாவே. ஸோ இந்த ரேகை சித்திரம் படம் வந்து எங்களோட லிஸ்ட்ல வந்து டாப்ல வந்து வந்திருக்கு. ஸோ இந்த படம் நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா போய் இந்த லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா மூவிஸுமே நீங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்துருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பார்த்து உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட், எந்த மூவி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணீங்க. அடுத்தது வந்து தமிழ்ல பெஸ்ட் மூவிஸ் எல்லாமே நாங்க போடுவோம். இல்ல இந்த சேனல் ஃபாலோ பண்ணீங்க. இப்ப நம்ம சொன்ன மூவிஸ் எல்லாமே நாங்க பார்த்து எங்களுக்கு பிடிச்சது பெஸ்ட் மூவிஸ் ஏதாவது நாங்க மிஸ் பண்ணியிருந்தா எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, அதுவுமே நாங்க பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றோம். உங்களோட பெஸ்ட் மூவிஸும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லலாம். நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம் உங்களோட பெஸ்ட் மூவிஸ் என்னன்ட்டு. ஓகே, அதெல்லாம் முடிச்சுக்கலாமா? ஸோ நன்றி, வணக்கம்.